மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 85. அன்று மதிய உணவை எடுத்துக்கொண்டு சத்யா அறைக்குள் நுழைந்தாள். கண்கள் மூடி படுத்திருந்த முரளியின் அருகில் வந்து அமர்ந்து எழுப்பினாள். எழுந்து அமர்ந்தவன், நான் வெளியவே வந்து சாப்பிட்றேனே சத்யா என்றான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒழுங்கா இங்கே சாப்பிடுங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் என்றாள் கட்டளையாக. அவளை கண்டு புன்னகைத்தான். தட்டை அவனிடம் நீட்ட அவனோ அவள் கைப்பிடித்து மீண்டும் அவள் புறம் நீட்டினான். என்ன என்பதைப் போல் அவள் பார்க்க, ஊட்டி விடுறியா, எனக்கு ஆசையா இருக்கு என்றான். ஏன், நேற்று எல்லாம் நான் தானே ஊட்டினேன். ஆமா, ஆனா நான் அப்போ மயக்கத்துல இருந்தேன். இப்போ தெளிவா இருக்கேன், அதான் ஆசையா இருக்கு, ப்ளீஸ் என்றான். அவனின் சிறு பிள்ளைத்தனத்தை எண்ணி புன்னகைத்தவாறே அவனுக்கு ஊட்டினாள். அவனோ கண்களை சிமிட்டாமல் கூட அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? கடவுளிடம் கேட்கும் வரம் உண்டெனில் என் அவளின் முகத்தை காண பிழை செய்யாத பார்வை என் வாழ்வின் கடைசி நொடி வரை வேண்டும் என்றே கேட்பேன். ஒரு நொடி ஊட்டுவதை நிறுத்திவிட்டு அவனையே ஆழமாக பார்த்தாள் சத்யா. பின் பெருமூச்சு ஒன்றை விடுத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக ஊட்டினாள். அப்பொழுது முரளியின் கைபேசி ஒலிக்க, இருங்க என்று விட்டு அவள் எழுந்து சென்று எடுத்து பார்த்தாள். அது வேதா என்று காட்ட அவள் முகம் மாறியது. இவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்றா என்றாள் கோபமாக. தெரியலையேம்மா என்று விட்டு அழைப்பை ஏற்று பேசினான் முரளி. சட்டென்று அதனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டாள். ஹலோ சார். சொல்லுமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? எப்படி இருக்கீங்க? உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்க்க நேற்று பங்குக்கு போயிருந்தேன். உங்க முதலாளி தான் சொன்னாரு. என்ன விஷயமா? எதுக்கு என்ன பார்க்க வந்த? அது இருக்கட்டும், முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். அப்புறம் ஏன் இன்னைக்கும் பங்குக்கு வரல? 2 நாள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருமா. அதனால வீட்டில் யாரும் என்னை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி, சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை சார். பரவாயில்ல, சொல்லுமா. இந்த தடவை டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். ஓ, அன்னைக்கு தீபா தான் எடுக்க போகிறான்னு நான் சொன்னதுனால இதை பற்றி சொல்ல வந்தியா? இல்லை சார். அப்புறம் வேற என்ன? இதெல்லாம் உங்களால தான். அதுக்காக உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு என் மனசு குழப்பமாகவே இருந்துச்சு. நானாவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏதோ பெருசாக இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம்தான் மனசில் ஒரு தெளிவே வந்துச்சு. அப்புறம்தான் நான் பண்ண தப்பு எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அதுக்காகத்தான் உங்ககிட்ட தேங்க் பண்ணிட்டு போகலாம்னு நினச்சேன். அதெல்லாம் பரவாயில்லடா, நான் சொன்னதும் நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லை, அவ்வளவுதான். இந்த வயசில் நல்லா என்ஜாய் பண்ணு. மற்ற விஷயத்தை எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா? தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னியா? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லை? வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை சார், உடம்பை பார்த்துக்கோங்க. சரிம்மா, பாய் சார். வர்ஷினி வைத்து விட்டாள். சிறு புன்னகையோடு கைபேசியை வைத்துவிட்டு நிமிர்ந்தான் முரளி. சத்யா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா அப்படி பார்க்குற? குறும்பாக கேட்டான். எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நான் கூட அந்த பொண்ணால் இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவள் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை, நவநீதனை மறந்துட்டு அவள் லைஃப்பில் அவள் போய்கிட்டு இருந்தா சந்தோஷம்தான். ஒரு நொடி முரளியின் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. சட்டென்று சத்யா அறியா வண்ணம் அதனை மாற்றிக்கொண்டு விட்டான். ஆனாலும் அவள் கண்டுகொண்டாள். இருந்தும் அவனிடம் அதை பற்றி எதுவும் கேட்காமல் அமைதி காத்துவிட்டாள். அதன் பிறகு வந்த நாட்களில் முரளி சத்யாவையே சுற்றி சுற்றி வந்தான். காஃபியோ உணவோ எதுவாக இருந்தாலும் சத்யாவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்தான். நித்யாவோ பிரியாவோ அவனுக்கு செய்ய முனைந்தால், சத்யா இல்லையா, சத்யாவை வர சொல்லு என்பான். சத்யா, காஃபி என்று கேட்டுவிட்டு அறைக்குள் சென்று அமர்ந்து கொள்வான். அதனால் வேறு வழியின்றி சத்யாவை எடுத்துச் செல்வாள். இது பற்றி எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிந்து போனது. ஒரு நாள் சத்யாவும் முரளியும் இல்லாத நேரத்தில் எல்லோரும் இதை பற்றி அமர்ந்து பேசி கிண்டல் அடித்து கொண்டிருக்க நித்யா கூறினாள், எப்போ பார்த்தாலும் மாமா இப்போ எல்லாம் சத்யா சத்யான்னு எல்லாத்துக்கும் அக்காவையே கூப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு லவ் அதிகமாயிடுச்சு போல என்று சொல்லி சிரிக்க எல்லோரும் அவளோடு சேர்ந்து சிரித்தனர். இதுல என்ன இருக்கு அண்ணி, அண்ணனும் சந்தோஷமா தானே இருக்காரு என்றான் நந்து. டேய், அவ என்ன இப்போ தப்பாவா சொன்னா? சும்மா கிண்டல் தானே பண்ணா என்றான் வேணு. மறுபடியும் எல்லோரும் சிரிக்க, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்றான் வேணு கோபமாக. இருங்க நான் சொல்றேன் என்றான் கிரி.
வர வர முரளி அண்ணன் வேணுகோபாலன் 2.0வா மாறிக்கிட்டு இருக்காரு, அதுதானே என்றதும் எல்லோரும் இன்னும் பலமாக சிரித்தனர். உனக்கு தாண்டா வாய் அதிகமா போச்சு என்று சொல்லி அவன் காதை திருகினான் வேணு. நாட்கள் நகர்ந்தன. பிரியாவின் வயிற்றில் கருவும் வளரத் தொடங்கியது. அவளுக்கு 7ஆம் மாதம் தொடங்கியதும் வளைகாப்பு செய்ய யசோதா வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறினார். அம்மா, அங்க வந்தா நான் தனியா தானே இருக்கணும், எங்கேயே இருக்கேனே என்றாள் பிரியா. அவர் முகம் வாடிவிட்டது. இருந்தாலும் சரி, உனக்கு இங்க இருக்கதான் ஆசையா இருந்தா இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டார். ஆனால் சத்யாதான் கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தாள். அவங்களுக்கு நீ ஒரே பொண்ணு, உனக்கு செய்யணும்னு அவங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் இல்ல, நீ இப்படி பண்ணாத பிரியா. இதுல என்ன இருக்கு? நீ ஃபோன் பண்ணா நாங்க வந்து பார்க்குறோம், வேணும்னா நந்துவா உன் கூடவே வந்து இருக்க சொல்றேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். அதன் பிறகே யசோதாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தன் அன்னையின் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை கண்டு சந்தோஷம் கொண்டாள் பிரியா. சாரிம்மா, நான் உங்களை பத்தி யோசிக்கவே இல்லை என்றாள் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து. அதுக்கு என்னடா, பரவாயில்ல, அம்மாவை மறக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல தான் என் பொண்ணு இருக்கான்றது கூட எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லி சிரித்தார் யசோதா. சத்யா நந்துவை அங்கேயே சென்று தங்கிக் கொள்ள சொல்ல முரளி தடுத்து விட்டான். அதெல்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எப்போ வேணுமோ போய் பார்த்துட்டு வரட்டும், அவ்வளவுதான். அவன் இங்கேயே தான் இருக்கணும், வேணு எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் நந்துவும் இருக்கணும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அதனால என்ன மாமா, நான் என்ன சண்டையா போட போறேன் என்ற நித்யாவின் பேச்சையும் அடக்கிவிட்டான். நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. நந்து செல்கிறானோ இல்லையோ, நவநீதன் தினமும் அவளை பார்த்துவிட்டுதான் வருவான். மாமா ஏதாச்சும் சொல்ல போறாரடா என்று பிரியா கூறுவாள். அதெல்லாம் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் உன்னை என் அண்ணியை பார்க்க வரலையே, என்னோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வரேன், அதுக்கெல்லாம் எப்படி அவர் தொட சொல்ல முடியும் என்று சொல்லி சிரித்தான். லாஜிக்காக தான் பேசுற என்றாள் பிரியா. அன்று பங்கில் வேலை அதிகம் என மதிய உணவை கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தான் முரளி. வேணு சாப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது உணவை முரளிக்கு எடுத்துச் சென்று தந்துவிட்டான். கிரியும் சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட சத்யாவிற்கு மாதாந்திர வயிற்று வலி படுத்தி எடுத்தது. சாப்பிடக்கூட முடியாமல் வலி அதிகமாக இருக்க அமைதியாக சென்று படுத்து கொண்டாள். மாலை நித்யா வீட்டிற்கு வந்து அழைப்பு மணி அழுத்திய போதுதான் உறக்கம் கலைந்து எழுந்தாள். அப்போது அவள் வயிற்றில் வலி அதிகமாகவே இருக்க துடித்து போனாள். அக்கா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? வயிறு ரொம்ப வலிக்குது சத்யா, தாங்கவே முடியல. ஏன் திடீர்னு உடம்பு சூடாகிடுச்சா? இல்லைம்மா, பீரியட்ஸ், அதனால தான். என்னக்கா சொல்றீங்க? அதிர்ந்தாள் நித்யா. உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 10 நாள் ஆச்சே? ஆமா, என்னவோ தெரியல, இப்போ கொஞ்சம் மாசமா அதிக நாள் வருது. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தாண்டி. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட சில சமயம் இந்த மாதிரி ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுச்சு. அந்த மாதிரி சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா இந்த தடவை வலி அதிகமா இருக்கு. முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம் வாங்கக்கா. இதுக்கெல்லாம் யாராச்சும் போவாங்களாடி? அக்கா, விளையாடாதீங்க. இருங்க, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன். பிரியா கிட்ட ஃபோன் பண்ணி எந்த டாக்டர் கிட்ட காட்டலாம்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் மாமா கிட்டேயும் சொல்லிடலாம். அவர்கிட்ட இல்லையா எதுக்குடி? அவரே இன்னைக்கு அதிக வேலையா இருக்காரு, அதனால தான் சாப்பாட்டையே கொடுத்து அனுப்ப சொன்னாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சும்மா இருங்கக்கா, அப்படியெல்லாம் மாமா கிட்ட சொல்லாம எதையும் செய்யக்கூடாது. நீங்க இருங்க, பேசாம போய் படுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போறேன் என்று விட்டு வேகமாக சென்று முகம் கழுவிட்டு வந்தாள். பாலை காய்ச்சி இளம் சூட்டில் பாலை சத்யாவிற்கு தந்து அருந்தச் செய்தாள். அவளும் காஃபி குடித்துவிட்டு காத்திருக்க பிரியா அழைத்து மருத்துவரின் பெயரை கூறினாள். பிறகு முரளிக்கு அழைத்தாள். மாமா, பிஸியா இருக்கீங்களா? இல்லைம்மா, என்ன விஷயம் சொல்லு. அக்காவுக்கு ரொம்ப முடியல, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு இருக்கேன். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்தினான் முரளி. சட்டென்று எழுந்தவன், எப்போ இருந்து வலிக்குது என்று கேட்டான். தெரியல மாமா, கொஞ்சமாக தான் இருந்துதாம், இன்னைக்கு தான் ரொம்ப அதிகமாக வலிக்குதாம். அதுதான் பிரியா கிட்ட கேட்டு அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறேன். வேண்டாம், அவசரமாக மறுத்தான் முரளி. ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரியாமல் விழித்தாள் நித்யா. முரளி ஏன் அவ்வாறு கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.